வானத்திலிருந்து மட்டுமே முழுமையாக பார்க்க முடியும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஓவியங்கள். அந்த காலத்தில் விமானமே இல்லாத போது இவ்வளவு பெரிய வடிவங்களை யார் உருவாக்கினார்கள்? இதுதான் உலகையே ஆச்சரியப்படுத்தும் நாஸ்கா கோடுகள். தென் அமெரிக்காவின் பெருநாட்டில் உள்ள நாஸ்கா பாலைவனத்தில் சுமார் 450 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் ஆயிரக்கணக்கான கோடுகள், வடிவங்கள் மற்றும் விலங்கு உருவங்கள் காணப்படுகின்றன. தரையில் நின்று பார்க்கும்போது அவை சாதாரண கோடுகளாக தெரியும். ஆனால் வானத்தில் இருந்து பார்த்தால்தான் அவற்றின் முழு அழகும் தெரிகிறது. இங்கு மிகப்பெரிய சிலந்தி, குரங்கு, ஹம்மிங் பறவை, திமிங்கலம், மனித உருவம் மற்றும் நூற்றுக்கணக்கான மர்ம வடிவங்கள் உள்ளன. சில கோடுகள் பல கிலோமீட்டர் நீளத்தில் நேராக செல்கின்றன. இவை சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே உருவாக்கப்பட்டதாக ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இந்த வடிவங்களை உருவாக்கியவர்கள் பாலைவனத்தின் மேல் இருந்த கருமையான கற்களை அகற்றி கீழே இருந்த வெளிர் நிற மணலை வெளிக்காட்டினர். வெறும் 10 முதல் 15 சென்டிமீட்டர் ஆழம் மட்டுமே தோண்டப்பட்டதால் அந்த வடிவங்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இன்னும் தெளிவாக இருக்கின்றன. இந்த கோடுகள் ஏன் உருவாக்கப்பட்டன? சில ஆராய்ச்சியாளர்கள் இவை மதச் சடங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்கிறார்கள். சிலர் மழை மற்றும் தண்ணீருக்கான வழிபாட்டு நிகழ்ச்சிகளுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என நம்புகின்றனர். மேலும் சில கோடுகள் சூரியன் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற கருத்தும் உள்ளது. இதற்கிடையில் இவை வேற்று கிரகவாசிகளுக்கான தரையிறங்கும் தளங்கள் என்ற கருத்தும் இணையத்தில் பரவலாக பேசப்பட்டது. ஆனால் இதற்கு எந்த அறிவியல் ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்ட இந்த மாபெரும் கலைப்படைப்பின் உண்மையான நோக்கம் இன்னும் முழுமையாக தெரியவில்லை. நாஸ்கா கோடுகள் மனித வரலாற்றின் மிகப்பெரிய மர்மங்களில் ஒன்றாக இன்றும் நிற்கின்றன. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் சொல்லுங்கள். உண்மை குறிப்பு: நாஸ்கா கோடுகள் பெரும்பாலும் கிமு 200 முதல் கிபி 600 காலகட்டத்தில் வாழ்ந்த நாஸ்கா மக்களால் உருவாக்கப்பட்டதாக தொல்லியல் ஆய்வுகள் வலுவாக காட்டுகின்றன. ஆனால் அவற்றின் துல்லியமான நோக்கம் குறித்து இன்னும் ஆய்வுகள் தொடர்கின்றன. வேற்று கிரகவாசிகள் தொடர்பான கருத்துக்கள் அறிவியல் ஆதாரமற்றவை.